எழுமதியை நீ ஓர் மடப்பாவை தன் அருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டால் மலப்பாவை கூறொன்றும் கண்டிலங்கான் கண்டாயே முக்கண்ணாய் கண்ண இடம்னு அர்த்தம். இடப்பொருளில் வந்து நிற்கிது. இடம்னு முதல்ல வர்றது இடப்பாளா வானத்து எழுமதியினர். வானத்தில் இருக்கக்கூடிய வானத்தை இடமாக கொண்ட மதியைன்னு அர்த்தம். மதிங்கிறது நிலா சந்திரனை குறிக்குது. இடப்பாள வானத்து எழுமதியை நீ ஓர் மடப்பாவை தன் அருகே வைத்தால். அம்பி எங்க இருக்கா? சுவாமியோட இடபாகத்தில் இருக்கிறா. வானத்தை இடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலாவை கொண்டு ஒரு சிரசில் வைத்திருக்கிறாய். அப்போ நிலாவை அம்பாள் பக்கத்தில் வச்சிருக்கிற. இப்போ நிலாவினுடைய ஒளிச்சத்தினாலையும் அல்லது நிலாவினுடைய அழகினாலையும் அம்பிகை எங்களால் கண்டறிய முடியவில்லை, அல்லது அம்பிகை எது நிலா என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு அர்த்தமாக தான். நிலவினுடைய அழகு யாருக்கு ஏற்றி சொல்லப்படுகிறது? இங்கே அம்பிகையோட அழகு ஏற்றி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புகழூர் தேவாரத்தில் ஒரு இடத்துல ஞானசம்பந்தர் முயல்வளாவிய திங்கள் தன் அறிவையில் தெரிவிதன் முகத்தல் அப்படின்னு அம்பாளை சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். நிலாவுடைய முகம் எப்படி இருக்கும்? பெண்களுடைய முகத்தை எப்படி வர்ணிக்கிறாங்க? சந்திரனுக்கு ஒப்பாக வர்ணிக்கிறாங்க. அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒளி பொருந்தி இருக்கிறதுனால. அப்போ நிலாவில் பார்த்தீங்கன்னா முயல் ஒன்று உட்காந்துருக்கிறது மாதிரி தெரியும். பார்த்துருக்கீங்களா யாராவது? ஷேடை பார்த்தீங்கன்னா அது எல்லா நாளையும் தெரியாது. நிலா ஒரு ஷேப்பில் தெரியும் போது தான், அது முக்கியமாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நிலாவில் தான் அதனுடைய வடிவம் முயல் உட்காந்துருக்கிறது மாதிரி தெரியும். மற்ற நேரத்திலாம் அது வேறு ஷேப்பில் திரும்பி இருக்கிறதுனால நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, வேறு ஆங்கிளில் திரும்பி இருக்கிறதுனால. ஆனால் நிலாவினுடைய அந்த முயல்வளாவிய திங்கள், அது முயற்கரை அப்படின்னு அதுக்கு பேர் நிலா இருக்குது. அப்போ முகத்தில் கரை இருக்கான்னா அப்படி அர்த்தம் கிடையாது. நிலாவினுடைய அழகு மட்டும் அங்கே ஓமை, ஒரு புடை ஓமைன்னு பேர். அப்போ இங்கே மடப்பாவை தன் அருகே, மடனா மடப்பாவைன்னு இருக்கு, அழகு மடனா அழகு. அருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டால் மலைப்பாவை கூறொன்றும் கண்டிலம் கான். அம்பாளுடைய பகுதி எங்களால் பார்க்க முடியல. அது காரணம் நிலாவினுடைய பேரொளி அம்பிகை மறைக்குது. அது நல்ல பொருள் அல்ல. ஏன்னா அம்பிகையினுடைய ஒளி சுயம் பிரகாசம், நிலாவினுடைய ஒளி அப்படி கிடையாது, அப்படி ஒப்பிட முடியாது. அதனால் இங்கே நிலாவினுடைய அழகியது அம்பிகையினுடைய அழகியது எங்களால் வேறுபடுத்தி காண இயலவில்லைன்னு வச்சுக்கொண்டே தான் பொருள். விளங்குதா? கூறொன்றும் கண்டிலங்கான் கண்டாயே முக்கண்ணாய் கண். 3 கண்ணுடைய பெருமானே, உன் இடத்துல இடப்பால் வானத்து எழுமதியை அந்த பொறுத்திகள் கொண்டு போய் கண்ண இடப்பொருள் வந்தது. அடுத்த பாட்டு இருமாந்து இருக்கிறது சொல்லுகிறது. கண்டு எந்தை என்றிறைஞ்சி கைப்பணியான் செய்யேனேல் அண்டம் பெரினும் அது வேண்டேன் துண்டன் சேர்வின்னாலும் திங்களாய் மிக்கு உலகம் யாழினுக்கும் கண்ணாலாயிதன் கருத்து. சாமியை கண்ணாலன்னு முதல்ல அழைச்சது ஞானசம்பந்தர். நான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மையாலே அதுக்கு அமைச்சிருக்கேன். கண்ணாலன், கண்ணாலன்னு அர்த்தம் தலைவன் அர்த்தம். இந்த இடத்துல தலைவன் தான் அர்த்தம். இந்த வரி எடுத்துதான் வைரமுத்து பயன்படுத்திக்கிட்டார். வேதித்தார் புறம் ஒன்றும் வெந்தழலால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாலன் சாரமிடம் அப்படின்னார் ஞானசம்பந்தர். சாமியை கண்ணாலன். கண்ணாலன் என்பது ரொம்ப உரிமை உடையவன், தலைவனாக இருக்கக்கூடியவன், அவன் மீது விருப்பத்தோடு வைத்திருக்கக்கூடியவன். அதனால தலைவன் வீட்டுக்காரரை கண்ணாலன் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதான் அடுத்து கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லைன்னு இந்த வார்த்தையில் போடுறார். ஆண்டாலும் கண்ணாலன்னு சொல்றாங்க திருமாலை. அதே மாதிரி ஞானசம்பந்தர் புள்ளிருக்கோட்டு தேவாரத்தை சொல்றார். அதுக்கு முன்னாடியே அம்மா சொல்லியிருக்காங்க கண்ணாலன். இப்போ அம்மா சொன்னதுனால எந்த பொருள் இங்க தலைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருகிறது. தலைவன்னா ஆண்டான் அடிமைங்கிற தலைவனுக்குரிய அர்த்தத்தில் வருகிறதுன்னு வச்சுக்க வேண்டியது. கண்ணாலன் ஏன் அதுக்கு என்ன அர்த்தம்? கண் போன்றவன் அர்த்தம். கண்ணு இல்லைன்னா முகத்துக்கு என்ன கிடையாது? அழகு இல்லை. கண்ணு இல்லைன்னா முகத்துக்கு அழகு இல்லை. ரெண்டாவது உத்தமாங்கத்தில் உத்தமாங்கம் கண்ணு. என்தான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஏன்?
ஆமாம், சிரசை வெட்டிட்டா உடம்பு என்ன கிடையாது, இருக்காது, உயிர் போயிடும். கையை வெட்டினா இருக்கலாம், காலை வெட்டினா இருக்கலாம். அவன் சாப்பிட பிறந்தவன் போல் இருக்கு இல்லையா? அதானே உலக வாழ்க்கைக்கு வயிறு தானே. பசின்னு ஒன்று வைக்கலன்னா யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டான், அவன் பார்த்துருவான். ஆமாம், உலகத்தில் பாதி பேர் சாப்பிட்றது தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான், அந்த பாதி பேர் இல்லை. அதுக்கப்புறம் ஆடம்பரம், இது ரெண்டும் தான் உலகத்தில் பண தேவைகளுக்கு காரணமே அதுதான். ரெண்டாவது, இப்போ நம்மளாம் ஆடம்பரத்துக்கு சம்பாதிக்கிறோமா சாப்பிட்றது சம்பாதிக்கிறோமா? ஆடம்பரம் தான் நம்மளும். ஏன் 9 நாழி 32 தான். ஒரு நாழி அரிசி தான் ஒரு வேலைக்கு நமக்கு தேவை சாப்பிட்றதுக்கு. ஒரு நாழிங்கிறது என்னது? காப்படியில் பாதின்னு அர்த்தம். காப்படிங்கிறது 250 கிராமா? 250 கிராம். 1/4 கிலோங்கிறது காப்படின்னு வச்சுப்போம் தோறம். ஏன்னா 1 கிலோங்கிறது தோராயமாக ஒரு படி இருக்கும். தோராயமாக வச்சு தோராயமாக சொல்கிறேன், எக்ஸாக்ட் சொல்ல முடியாது நான் எக்ஸாக்ட்லி. அப்போ 1/4 கிலோ அப்படிங்கிறது காப்படின்னு வச்சுட்டோம்னா அதில் பாதி 125 கிராம் அரிசியை தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே போனாலும் அது ஆபத்து தான், அது கீழே போனாலும் அது குறைவு தான். கீழே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீதியின் சொல்லுகிறது, ஒரு வேளை உண்பான் யோகி, மற்ற 2 வேளை உண்பான் போகி அப்படிதான். 3 வேளை உண்பான், 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் உடல் விட்டு போகின்னா. ஆமாம், 4 வேளை சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு, இந்த உடம்பை விட்டு போனதுக்கு சமானம். ஆமாம், போகிறதுக்கான முயற்சியில் இருக்கான்னு அர்த்தம். அது பிரிச்சு இப்படி சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அது என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிக்கு பிரித்து சாப்பிடுங்கிறாங்க. நோய் உனக்கு தானே, இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நல்லவனுக்கு, விதிவிலக்கு கிடையாது. 4 வருஷமா அவர் என்னதான் உடம்புக்கு எனர்ஜி? சரி, உடம்புக்கு எனர்ஜி, சரி உடம்புக்கு எனர்ஜி இல்லைங்கய்யா. அருத்தாபத்தின் ஒரு அளவு இருக்கு தெரியுமாங்கய்யா? ஐயா, அருத்தாபத்தின் ஒரு அளவு இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு இவங்களா தான் உதாரணம். அருத்தாபத்தினா இன்மையை வைத்து இன்மையை கொஞ்சம் கொஞ்சம் போதும் அருத்தாபத்தி அப்படின்னா அளவைகள் இருக்கு. கருதல் அளவையில இன்னொரு ஃபார்மேஷன். அது இருப்பதை வைத்துக்கொண்டு இருப்பதை காண்பது, இருப்பதை வைத்துக்கொண்டு இருப்பதை காண்பது. தூரத்தில் புகை தெரிஞ்சதுனா நிச்சயமா என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு. தூரத்தில் புகை தெரியல, ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு, ஃபேக்ட்ரி மேலே சிம்னியில் என்ன வந்துட்டு இருக்கணும்? புகை வரும். புகை வரல அப்படின்னா ஃபேக்ட்ரி என்ன ஆகலன்னு அர்த்தம், ரன் ஆகலன்னு அர்த்தம். அப்போ இல்லாததை வைத்துக்கொண்டு இல்லாத தெரிஞ்சுக்கிறோம். ரன் ஆகலை அப்படிங்கிறது இன்மை தானே. இன்மையை வைத்து இன்மையை கண்டுபிடிக்கிறது, அதுவும் அர்த்தாபத்தின்னு பேர் இருக்கு. அது மாதிரி இவங்களுக்கு பகல் உண்ணான் பருத்திருப்பான்னு பேர் இல்லையா? ஒருத்தர் சாப்பிட்றதை யாருமே பார்த்ததே கிடையாது சார். நான் ரொம்ப நாளாக சாப்பிட்றது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா சாப்பிடலன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. 4 வருஷமா ஒருத்தவங்க சாப்பிடலைன்னா அவங்க உடம்பு எப்படி இருக்கும்? எலும்பா கூட இருக்க முடியாது. ஆனால் அவர் நல்லா சாப்பிட்றது மாதிரி இருக்காருன்னா அவர் தான் அர்த்தாபத்திக்கு. பகல் உண்ணான் பருத்திருப்பான்னு அர்த்தம், நைட்டில் சாப்பிட்றான்னு அர்த்தம். ஆமாண்ணா, அவன் சாப்பிட்றத யாரும் பகலில் பார்க்கலன்னா இரவுல சாப்பிட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். சார் நான் என்ன சொல்றேன், உடம்புல வாட்டமே இருக்காதா? சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லைப்பா. அதான் இதான் எப்படியாலும் இருந்துட்டு 1 வருஷம் கூட இருக்கட்டும், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா அதற்கான வாட்டம் உடம்புல தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுன்னா சாப்பிடாம இருக்காங்கன்னு அர்த்தம். வாட்டமே தெரியல, எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்கன்னா நிச்சயமா பகல் உடான் படுத்திருப்பான் தான்.
ஏன்னா அன்னமய கோஷம்னு தான் அதுக்கு பேர். எனர்ஜி வேணும்ல. வாய்ப்பு கிடையாது. அதான் சார் இங்கே பாருங்க, இருக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா வாட்டம் உடம்புல வந்துடும். அதுதான் சொல்கிறேன். ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட சாப்பிடாம கூட என்ன வேணாலும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம், இலை தழை மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம், என்ன ஏதோ ஒன்று எடுக்காமல் ஏதோ ஒன்று காமிச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் நிச்சயம் உடம்புல என்ன வந்துடும்? மாற்றம் வந்துடும், வாட்டம் வந்துடும், இழைச்சி போயிடுவாங்க, எலும்பு தோலமாக ஆகிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம், ஏன் உடம்பு வந்து அன்னமய கோஷம்னு தான் இதுக்கு பேர். அன்னம் உள்ளே போகலன்னா இது என்ன ஆகிடும்? இருக்கிற உடம்பை எடுத்து உடம்புல உள்ள சத்துக்களை தேக்கி வச்சிருக்கிற உடம்பு ஏன் சதையாக இருக்குது? நம்ம வச்சிருக்க எக்ஸஸாக சாப்பிட்டு சேர்த்து வைக்கிற பொருளை அங்கங்கே சேர்த்து வச்சிருக்கு, ஒட்டகம் மாதிரி. நம்ம சாப்பிடாதப்போ எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவோம்? இளம் தோலமாக ஆகிடுவோம். அது இருந்ததுன்னா சாப்பிடாம இருக்காங்கன்னு தாராளமாக ஒத்துக்கலாம். வேற எதாவது சாப்பிடல, வேற இன்னொரு அம்மா ஒன்று வரும். இந்த பெந்தகோஸ்ட் ஒரு அம்மா, பெந்தகோஸ்டில் ஒரு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் போய் பார்த்து செமினார் கோயில் கூட்டம் இருந்தாங்க. அந்த அம்மா அதுக்கு ஏதோ குடலே இல்லைன்ட்டான். எதுமோ பிரச்சனை ஆகிடுச்சா, உடனே சர்ஜரி பண்ணிட்டாங்களா, இது இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டானா. சாப்பிட்ட அது வயத்தில் எதாவது போட்டாலும் சைடில் ஒரு பை இருக்குது, அந்த பையில் வந்து தானாக வெளில விழுந்துடும் மாவுது. அவங்க எங்கே இருக்காங்க? அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கலாம் இல்லையா? நான் சொல்கிறது என்னன்னா, மேடையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, கர்த்தருடைய கிருபையினால நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. அதைத்தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். என்தான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கும்போது, அதனால சிரச உடம்புல உத்தம அங்கம்னு சொல்லுகிறார்கள். உத்தமமான அங்கம். அந்த உத்தமமான அங்கத்தில் உத்தமமான அங்கம் கண்ணு. அதனால என் கண்ணுல ஆணைன்னார் அப்பசாமி. காலத்தியான் அவன் என் கண்ணுல ஆணைன்னார். கண்ணே கண்ணில் மணியாடு பாவாயினார். கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மணி போல கண்ணுக்குள்ளே வச்சு 10 ரூபா பார்த்துக்கிறாங்க முடிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கண்ணாலான்னு சாமி ஆரம்பித்தார். கண்டு எந்தை என்றிறைஞ்சி கைப்பணியான் செய்யேனேல். சாமியை தரிசனம் பண்ணுறது, இறைஞ்சிறது, பணி செய்கிறது, 3 சொல்கிறார். கண்டு தரிசித்தல், எந்த என்று இறைஞ்சி எங்கள் அப்பா அவர் தான் அப்படின்னு, கைப்பணியான் செய்யேனே. சாமியை தரிசனம் பண்ணி பணி செய்யணும் இல்லையா? புத்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். பணி செஞ்சால் சாமி என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நமக்கு அருள் பண்ணுவார். துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே அப்படிங்கிறார். அன்புரு சிந்தையராகி அடியவர் அன்புரு நல்லோர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடியேத்துவார் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே. துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வார். அப்போ தொண்டு என்பது என்னது? பணிவு. நமக்கு கீழே யாரும் இல்லை, எல்லாரும் நமக்கு மேலே அப்படின்னு என்ன இருந்தால் தான் என்ன வரும்? அங்கே பணிவு வரும். யாவருக்கும் கீழாமடியேன் அப்படின்னு மணிவாசன் சொல்லிக்கிறார் இல்லையா? நமக்கு எவ்வளோ தகுதி வேணாலும் இருக்கலாம். தகுதி வேணாலும் நம்ம நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம். ஆனால் அடியாருக்கு முன்பு நமக்கு என்ன கிடையாது? நமக்கு தற்போதான் இருக்கக்கூடாது. அதனால் பணி செய்யணும்னா அதுதான் கைப்பணி. கைப்பணினா கையால் பணி செய்யறதுன்னு அர்த்தம். ஒரு உழவாரம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணுன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் 2 ஆளை கூப்பிட்டு ஒரு 350 ரூபா சம்பளம் தரேன், இந்த வேலை செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆள் விட்டு அனுப்பி வேலை பார்க்குறது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா? நீங்கள் ஒன்றும் உங்களை லிங்க் பண்ணிக்கக்கூடாது. நான் சொல்கிறது விளக்கு தேய்க்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை சொல்லுகின்றேன். அதுதான் பணி. அப்போ அந்த உழவாரம் என்பது எப்படி இருக்கணும்? நாம் முன்னாடி பூந்து செய்யணும். நம்ம பணி செஞ்சால் தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நமக்காக எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், எனக்கு பதில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா
புண்ணியம் யாருக்கு கிடைக்கும்? யார் கோயில் போனாரோ அவனுக்கு தான் உண்டு. இப்போ உன் காசு கொடுத்து போயிட்டு வர சொன்னாலும் அதுக்கு யாருக்கு தான் கிடைக்கும்ப்பா? புண்ணியம் தரிசன புண்ணியமோ அவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தர் தலையாத்திரைக்கு உட்படுத்தின ஒரு புண்ணியம் வேணால் அவனுக்கு உண்டு. ஆனால் தரிசன புண்ணியங்கிறது யாருக்கு தான் கிடைக்கும் போதுப்பா? அவருக்கு தான் கிடைக்கும். அதனால் பணி என்பது அப்படி இருக்கணும்னார். அப்பர் சாமி சிதம்பரத்துக்குள் நுழையும் பொழுது வருணன் புனல் விட பவனன் பணி செய்ய அப்படின்னார். பவனன்னா காற்று, காற்று வீசுதான் கூட்டுறதுக்கு, மழை தெளிக்குதான். ஆனால் அது ரெண்டும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டானுங்க. இந்த வேலை வந்து அப்பர் சாமிக்கு பிடிக்காது. அதனால் அவங்கள்ட்ட அந்த பணியை வாங்கி அடியார் குளிர் புனல் விடுவார்னார். அடியார்கள் உடனே அவங்கள்ட்ட நீங்கள் போ டிஸ்மிஸ்ன்னு சொல்லி அந்த பவனனையும் வருணனையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவங்களே சிதம்பரத்தில் வீதியை கூட்டி இவங்களே தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னு காட்டுகிறார் சேகரார் சாமி. கைப்பணி சொன்னார். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர் தொழ அப்படின்னார். கையாலே பணி செய்யணும், நம்ம கையால் பணி செய்யணும், நாம் இறங்கி செய்யணும். 10 பேரை விட்டுட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறது கிடையாது. இங்கே அது வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்? நாம் இறங்கி நாம் எவ்வளோ சுத்தம் பண்ணணும், நம்ம கையால் எவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் கைப்பணி பணிங்கிற வார்த்தையை பயன்படுத்த. பணினா வேலை. அப்போ உடல் உழைப்பு அப்படின்னு அர்த்தம். செய்யலன்னா அண்டம் பெறினும் அது வேண்டேன். உனக்கு பணி செய்வதை தவிர்த்து எனக்கு வேற ஒரு பெரிய ராஜ்யங்கள் தேவையில்லை. இதுதான் பின்னாடி எடுத்து தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறார். என்ன பாட்டது? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தன் கொழுந்தே என்னோ இச்சுவை பெரினும் வேண்டேன் தவிர யான்பே இந்திரமா நகரமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானவர்களானேன்னு அவர் அங்கே பாடினார்னார். இது ஏற்கனவே இங்கே படத்தில் பாடித்தாங்க. இந்த குலசேகரார் அதே மாதிரி என்ன பாடுறார்? தொண்டர் பாதம் சூடும் தூளி அப்படிங்கிறார். அதை திருரங்கத்தில் நின்று கொண்டு திருமாலை தரிசனம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த அடியார்கள் திருமாலை தரிசனம் பண்ணும்போது கீழே அவங்க பாதம் பட்ட மண் இருக்கு பாருங்க. அந்த மண்ணானது கங்கை பெரினும் வேண்டேன்னார். கங்கையை விட புனிதமானதுங்கிறார் குலசேகரார். பணியாளர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம். அதனால தான் குலசேகரார் ஆரம் குடம்பாம்பில் கைவிட்டானே அவர் தனியானே சொல்லுவாங்க. அவர் அரங்க பக்தர் ரொம்ப குலசேகராழ்வார். ராஜாவாக இருக்கார். ஆனால் அவர் ராஜாவாக இருந்துட்டு இப்படி திருவரங்கிறது திருமால் மேலே பக்தி பண்ணுறதுனால பாகவதர்களுக்கெல்லாம் இவர் பூஜை பண்ணுறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, மினிஸ்டர்ஸ்லாம். அதனால் 2-3 வைஷ்ணவர்களை கூப்பிட்டு வச்சு இவங்க தப்பான்னு சொல்லி காமிச்சா இந்த வைஷ்ணவ பக்தி அவர்கிட்ட போகணும்னு பிளான் பண்ணானுங்க. அதனால் திருமாலுக்கு சாத்திருந்த ஆரத்தை எடுத்து திருடி மறைச்சி வச்சுட்டு இது 2 பேரும் இந்த பாகவதர்கள்லாம் திருந்தாங்க அப்படின்னு ராஜா நிறுத்தினான். அவர் அப்படியா விசாரிக்கல. சரி, இந்த பாகவதர் திருநாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை நான் சொல்கிறது மாதிரி சொல்லுங்கள், அப்போ நான் ஒத்துக்கிறேன்னார். அவர் ஒரு குடத்தை தயார் பண்ணி அந்த குடத்துக்குள்ளே நாகம் விஷம் முகருந்திய பாம்புகளை உள்ள விட்டு அந்த விரலை அந்த பாம்பு அந்த குடத்தை உள்ள விட்டுக்கிட்டு இந்த பாகவதர்கள் திருடி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். பாம்பு கொத்தலைன்னா நிச்சயமாக நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கும், கொத்துனா நீங்கள் சொன்னது உண்மை இல்லை அப்படின்னாரு அவர். அதில் ஆரங்கட குடம்பாம்பில் கைவிட்டான்னு அவருக்கு அவர் துதிப்பாங்க. அவரை குடம்பாம்பில் கைவிட்டான். அப்போ என்ன பக்தி பண்ணிருக்கேன், அடியார் பக்தி வைஷ்ணவத்தில் இப்படி இருக்குங்கிறதா சொல்ல வந்தேன். அதெல்லாம் இங்கே இருந்து தான் எடுத்திருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே. இங்கே அப்பர் சாமி சொன்னுகிறார், இதை அண்டார் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு வித்திருக்கும் கருத்து ஒன்று இலவும்னார். இதே கருத்து தான் குலசேகரார் ஒன்றடி பொடியாழ்வார் பாடுறார். பச்சை மாம் அலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்னார். இச்சுவை பெரினும் யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னார். அதே தான் அண்டர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு விற்றிருக்கும் கருத்தொன்றிலும் வந்து சேர் மயிலாடு துறையாரன் தொண்டற்பாதம் சூடித்ததை மினேனார். அப்போ அண்டம் பெரினும் அது வேண்டேன் இல்லையா? கைட்டறிவார் நாயனார் ஒருத்தர் இருந்தார். அவங்க அண்ணா ராஜாவாக இருக்கார். அவர் தவம் சார்ந்தார். அரியணை விட்டுட்டு தவத்துக்கு போயிட்டார். இவர் தான் அடுத்த இளவல். ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கார். ஆனால் கோயிலில் தான் இருப்பார். எப்போதாலும் அவர் திருப்பணி பண்ணுவார். இப்போ ராஜா விட்டு கண்ணுக்குட்டிலாம் இன்றைக்கி கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? கோயில் இருக்கிற வீதி ஃபுல்லாக தெருவடைச்சி தோரணம் கட்டியிருப்பான் இல்லையா? இருக்கிற வாழைமரத்து வாழைத்தோப்பு நடுப்புற தெருவு இருக்கா, தெருவில் வாழைத்தோப்பு இருக்கான்னு தெரியாது. அந்தளவுக்கு வாழைமரத்தை வெட்டி கட்டிடுறான், கொடி கட்டுறான், எல்லாம் பண்ணுறான். என்னதுக்கு வந்தால் 5 நிமிஷம் அந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கார் அவர் அப்படிங்கிறதுனால. அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் இன்றைக்கி. யார்? 5 ஆண்டு காலம் மட்டுமே பதவியில் இருக்கக்கூடிய அரசியலாளர்களுடைய வாரிசுகளுக்கு இந்த ஒரு விஷயம்.
ஆனால் ராஜா அடுத்த ராஜா உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கிறார் இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்கள் அண்ணா ராஜா பதவியை விட்டு விலகிட்டார், ஆனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சாமிக்கிட்ட. ஒரு சின்ன பிள்ளை தான், அதான் 16-17 வயசு தான் ஆகுது. எவ்வளோ போகமாக இருக்கலாம், மனசு எப்படி இருக்கும் அப்போ, எல்லாம் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ தான் அவர் சொல்லுகிறார், இன்பம் பருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார். என்னை வந்து ராஜாவாக இருக்க கூப்பிடுறாங்க, எப்படி தெரியுமா இருக்கு, இந்த அஜய் களத்து அப்பருக்கு நான் செய்யக்கூடிய இன்பம் பருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார். என்னை வந்து ராஜாவை கூப்பிடுறேன். நான் ராஜாவை போனால் எப்படி இந்த கோயில் நான் சுத்தம் பண்ண முடியும், எப்படி சாமிக்கு நான் நீர் இறைச்சி கொடுக்க முடியும், எப்படி நான் பணி செய்ய முடியும், எப்படி கூட்ட முடியும், எப்படி மலர் பறிக்க முடியும், நான் தினைக்கே எழுந்திரிச்சு அரச பணிகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இன்பம் பருகும் திருத்தொண்டுங்கிறார். திருத்தொண்டுனா என்னது அதுப்பா, இன்பம் பருகும் தொண்டு, இது ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார். அது மாதிரி இது தொண்டு செய்யும் பொழுது வரக்கூடிய இன்பம். அது சொல்லி யாருக்குமே அவரவர்கள் எதில் அன்பு அனுபவிக்கிறாங்கிறத அது அந்த அனுபவத்தாருக்கு மட்டும்தான் அது புரியுமே தவிர அது யாருக்குமே முடியாது. இதில் என்னங்க இருக்குது, இதில் போய் இவ்வளோ பெருசு கொண்டாடுறீங்க நம்ம சொல்லுவோம், அது அவங்க அனுபவிக்கிறவங்க தான் அது எவ்வளோ பெருமைங்கிறது தெரியும். என்ன சொல்கிறீங்க இல்லையா? அதுபோல் செய்யேனே லண்டம் பெறணும் அது வேண்டேன் துண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாயினர். துண்டம் அப்படிங்கிறது சின்ன பிறை துண்டு, இதை துண்டாரங்க பூன்மார்பர்னார். இதை விண்ணாளும் திங்களாய், திங்களாயினா திங்களை சூடியவனேன்னு அர்த்தம். விண்ணாளும் திங்களாயினா விண்ணில் வரக்கூடிய திங்களை சூடியிருக்கிற அர்த்தம் கிடையாது. விண்ணவர்களை எல்லாம் ஆட்சி பண்ணக்கூடிய திங்கள் சூடிய பெருமானே, மிக்க உலகம் ஏழினுக்கும் கண்ணாளா, எல்லா உலகத்திற்கும் தலைவனேன்னார். 7 உலகம்ங்கிறது மேலே 7 கீழே 7 14 உலகம் சொல்லுவோம். இதன் கருத்து, இதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு என்ன கருத்து, அண்டம் பெறணும் அது வேண்டும் அப்படின்னா, கருத்தினால் நீ கருதிற்றெல்லாம் உடனே திருத்தலாம். சிக்கர நான் சொன்னேன் பருத்தரங்க வெள்ள நீர் ஏற்றான் அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் போது. அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நீ என்னெல்லாம் விரும்புறியோ அது எல்லாமே உனக்கு நடக்கும். எதெல்லாம் விரும்பக்கூடாதுன்னெலாம் ஒன்றுமே சொல்ல போனி நம்மகிட்ட. ஒவ்வொருத்தவங்களும் 1000 விருப்பம் மனசுக்குள்ள உண்டா இல்லையா? இதெல்லாம் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வெளில சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ அது எதுலாம் விட்டோம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீ என்னெல்லாம் விரும்புறியோ அது எல்லாம் உனக்கு உடனே நடக்கும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட அப்படிங்கிறாங்க அம்மா. கருத்தினால் நீ கருதிற்றெல்லாம், அப்ப எல்லாமே வா. அம்மா இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அப்போ கருத்தோட கருதுனாதான். தப்பான அர்த்தம் ஒன்று, எதையும் விரும்பிக்கிட்டு, அதாவது சாஸ்திரோத்தமான கருத்துக்களுக்கு விரோதமான ஆசையை சாமி நிறைவேற்ற மாட்டார். சொல்லப்படுதுங்களா? பூர் அடித்து வலையில் போட்டு நல்லா எல்லாரும் வீணாக போகணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், அப்படிப்பட்ட விருப்பங்களை சொல்கின்றேன். அடுத்த வர பாதிப்பு உட்படுத்தி செய்யக்கூடிய விருப்பங்கள் நான் சொல்கின்றேன். நம்ம விரும்புகிறோம், அதனால் நமக்கு அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லைன்னா அது தப்பு கிடையாது. சொல்ல போகிறீங்களா இல்லையா? அதுபோல் கருத்தினால் நீ கருதிற்று எல்லாம், கருதுறதுன்னா என்ன, மனதுக்குள்ள நினைக்கிறது, எல்லாம் உடனே திருத்தலாம், உடனே செய்யலாம், அனுபவிக்கலாம். சிக்கன நான் சொன்னேன், சிக்கன சட்டு சொல்றேன் கேள் அப்படின்னு அர்த்தம். யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்னாரே, சிக்கன் என்ன சிக்கன் பிடிச்சாரு அர்த்தமா? அது ஒளி குறிப்பு. அது சட்டார்னு வந்துட்டுங்க, திடீர்னு இப்படி வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவரை திடீர்னு சொல்லிட்டு வந்தாரா? எதிர்பாராது நடக்கிறது உடனே, அந்த ஒளி குறிப்பு. அந்த இமீடியட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் ப்ரொனன்சியேஷன், அது ஒளி குறிப்புன்னு இருக்கு பாரு. தம்மால்னு உழுது பாருங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படித்தான், என்னங்க திடீர்னு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி உடனே வந்துட்டார், எல்லாமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற அது சிக்கனுங்கிறது. அதுதான் சிக்கனை நான் சொன்னேன். என்ன சொன்னாங்க? பருத்து அரங்க வெள்ள நீர் ஏற்றான். அதனால் அரங்க வெள்ள நீர், பருத்த அரங்கம்னா பருத்தனா விரிந்த, அரங்கம்னா என்ன? மேடையா? சரி, வேற சபை சொல்லலாம். சபை வேற வேற வேற. அரங்க நீர்னு வருது, நீரோட சேர்த்து வெள்ள நீர்னு வருது பாருங்க.
அதோட செஞ்சீங்க. கங்கை ரைட்டு. வேற 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 அரங்கம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பலதரம் சொல்லிருக்கேன் வகுப்புல. அரங்கம்ங்கிற சொல்லு. கடலுக்கு நடுப்புற நிலப்பகுதி இருந்ததுக்கு பேர் என்ன? கடலுக்கு நடுப்புற இருந்த அதுதான் கேட்கிறேன். கடலுக்கு நடுப்புற இருந்ததுக்கு பேர் என்ன சார்? தீவு. அதே மாதிரி ஆத்துக்கு நடுப்புற இருந்தா துருத்தி. அதுக்கு இன்னொரு பேர் அரங்கம்னு பேர். அதனாலதான் திரு அரங்கம்னு அதுக்கு பேர். திருவரங்கம். அரங்கம் அப்படின்னா ஆத்துக்கு நடுப்புறக்கூடிய தீவு. துருத்தின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருந்து. இது திருத்துருத்தி. பூந்துருத்திங்கிறது திருவையார் பக்கத்தில் இருக்குது. பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாம் என்னாரு. முட்டம். இந்த முற்றம் வேற முட்டம் முட்டம்னா குரங்கடி முட்டம்னா கழுதையும் அழிவு. முட்டம்னா என்ன அர்த்தம்? கழி நிலத்துக்கு பெயர் ஆனா முற்றம் தான் சொல்லணும். இரணிய முட்டத்து அப்படின்னு ஒரு பேர். இரணிய முட்டம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த சங்கப்புலவர் ஒருத்தர் இருக்காரு. முட்டம்னு கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு பகுதி இருக்குது. சிதம்பரம் பக்கத்துலயே முட்டா இருக்கு. சரி, இது இருக்கட்டும். இந்த இடத்துல துருத்திங்கிறது அரங்கம்ங்கிறது எது? ஆற்றிடையிட்ட தீவுக்கு பேரு. ஆற்றோட சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். அதனால அது கங்கையோட சம்பந்தப்பட்ட தீவுன்னு வச்சுக்கொண்டுதான். பருத்து அரங்க வல்ல நீர்னு நடத்தும். தீவுகளை உடைய கங்கை நீர்னு வச்சுக்கொண்டுதான் இல்லையா? கங்கையில தீவு இருக்காதா? கங்கையில தீவு இருக்கா இல்லையா? நான் போனதில்ல, போனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இறக்கானும் ஆமா இல்லாம இருக்கா பிரிஞ்சு ஆத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதி, நதி பிரிந்து ஓடக்கூடிய ஒரு பகுதி. அதே மாதிரி காவிரியும் திரும்ப திரும்ப பிரிஞ்சு பிரிஞ்சு சேருது. முதல்ல முக்கொம்புல பிரியுதா? முக்கொம்புல பிரிஞ்சு சேர்ந்துருதா திரும்ப? அதுக்கு கல்லணையில் சேர்ந்துருது. திரும்பி கல்லணையிலேருந்து பிரிச்சு விடுறாங்க. கல்லணையில் கொள்ளிடம் காவிரின்னு பிரியுது. காவிரியும் திரும்பி பிரிஞ்சு திருவரங்கத்தை உற்பத்தி பண்ணிட்டு திரும்பி சேர்ந்துக்குது. அதுக்கப்புறம் திரும்பி திருத்தியில் அதுமாரி உற்பத்தி பண்ணியிருக்கு. அதனால் பொன்னி நடுவுதனால் பூம்பொனர் பொழிந்து தோன்றும் தொன்னிய துருத்தி யானை தொண்டனேன் கண்டவாரேன்னு அப்படி தான் தேவன். இது ஒரு சினிமா பாட்டில் எடுத்து காமிச்சாத. மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னி யாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? இந்த பாட்டை கேட்டது இல்லையா? வாசலிலே பூசணி பூ வச்ச அதில் வருது. அதில் இந்த வரையும் சொல்லுவாங்க, மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னி யாரு இல்லையா? அது அப்படி தானே இருக்கு. திரும்ப திரும்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இடையில தீவுகளை உற்பத்தி பண்ணுறது ஆறு. அதுக்கு அரங்கம்னு பேர். இதே மாதிரி கிருஷ்ணராஜ அது இல்லை திருவரங்கமே 5 அரங்கம் உண்டு. 5 அரங்கத்தில் 5 அரங்கத்தில் உண்டு வைஷ்ணவத்தில். என்னென்ன? பரிமள ரங்கம் மயிலாடுதுறை, அது கும்பகோணம் அது. அதுக்கு முன்னாடி திருவரங்கம், கபிஸ்தலம் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதில் இன்னொன்று முதல்ல இருக்கு பாருங்க, கர்நாடகத்தில் இருக்குது. அதுக்கு நல்ல பேர் இருக்கு, காவிரி இல்லை அது அரங்கத்தில் தான் பேரும். அதுக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது அதுவும் திருவரங்கத்தலம் தான். அதில் பெருசாக விலகி தோன்றுவது நம்ம திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திருவரங்கம் தான். பழமையான காலத்துலேருந்து எங்கள் திருமால் கோயில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். காவிரி நீர் செய்பொருளவோடும் திருவரங்க செல்வனார்னு ஆண்டாள் பாடுறாங்க. அப்படி பார்க்குறோம். ஒரு தீவு இருக்கா? இந்த இது கண்டியூர்லேருந்து திருவையாருக்கு போகிறோமே, அது என்னது? தீவு தான் அது. காவேரியிலிருந்து குடமுருட்டி பிரியுது. காவிரி குடமுருட்டி காட்டுப்பள்ளியில் பிரியுது, திருக்காட்டுப்பள்ளியில் பிரியுது. அங்கே இருந்து 2ஆக பிரிஞ்சு வர்றது
அந்த காலத்தில் அது ஒன்றா தான் இருந்திருக்கு. ஏன்னா குடமுருட்டிங்கிற நதியே தேவார காலத்தில் கிடையாது. கண்டியூர்லேருந்து அந்த பக்கத்தில் தான் திருவையாறு தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டியூர்லேருந்து தான் சுந்தரமூர்த்தி சாமி பதியம் பாடார். குழகாவாழை குலைதெங்கு குணந்து கரைமேலேறியவோ அழகார் திரு காவிரி கூட்டத்து ஐயாருடைய அடிகளோ எது கூப்பிட்றார். அப்போ குடமுருட்டின்னு ஒரு நதியே கிடையாது. அப்போ இடையில நதியினுடைய போக்கு மாறினதுனால காட்டுப்பள்ளியிலிருந்து இப்போ திருச்சோற்றுத்துறை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தீவாக உற்பத்தி ஆகிருக்கு. இப்போ சோற்றுத்துறைங்கிறது எங்கே இருக்குது? குடமுருட்டி நதியினுடைய கரையில் இருக்குது. திருச்சோற்றுத்துறை போனவங்களும் தெரியும். சோற்றுத்துறை கோயிலேருந்து வெளில வந்தீங்கனாலே குடமுருட்டி நதியுடைய கரை தான். ஆனால் சோற்றுத்துறை காவிரி கரைன்னு தான் பாடப்பட்டிருக்கு தேவாரத்தில். குடமுருட்டிக்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் குடமுருட்டி நதிக்கு இன்னொரு பேர் கடுவாயின்னு பேர். கடுவாயின்னு பேர். இந்த குடமுருட்டி நதி வந்து எங்கே போய் முடியுதுன்னா நீடாமங்கலம் தாண்டி திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு ஓடையாக நிறைவடைஞ்சிருது. அவ்வளோதான். அது கடலுக்கே போகல. அந்த நதி குடமுருட்டிங்கிறது கடலுக்கே போகல. அந்த குடமுருட்டியை கடுவாயின்னு சொல்லி அந்த கடுவாயினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தூர், அதுக்கு கடுவாய்க்கரை புத்தூர்னு பேர். அது அப்பர்சாமி தேவாரம் பெற்ற சேத்திரம். அது அப்பர்சாமி கடுவாய்க்கரை புத்தூர்னே பாடுறாரு. அப்போ கடுவாயின்னு ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த கடுவாயோடைய பகுதியில் போய் காவிரியிலேருந்து பிரிஞ்ச ஒரு கிளைப்பகுதி போய் அந்த கடுவாயில் கலந்துருச்சு. அதான் குடமுருட்டி ஆறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தேவார காலத்தில் இந்த குடமுருட்டிக்கும் திருவையாற்றுக்கு இடையில ஒரு பகுதியே கிடையாது. ஆனால் இப்போ என்ன, அது 4 கிலோமீட்டருக்கு இடையில அது என்ன பண்ணுது, குடமுருட்டியை கண்டியூர்லேருந்து குடமுருட்டியை தாண்டி பஸ்ஸில் ஒரு பாலத்தை தாண்டுறோம். அதுக்கப்புறம் தீவு பகுதியில் போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பி காவேரி வருது. காவேரியிலேருந்து தாண்டி அந்த திருவையாருக்கு போகிறோம். ஆமாம் தானே? போகிறவங்களுக்கு தெரியும், அந்த பகுதிக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்படிலாம் பின்னாடி உற்பத்தி ஆகுது. நதி எப்போது என்ன பண்ணும், தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கும். நதி எப்பொழுதும் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால தான் பலவிதமான கிளையாறுகள் உற்பத்தி ஆகுது, துணையாறு உற்பத்தி ஆகுது, டெல்டா. ஆமாம், வடகரை தென்கரையாக மாறி போச்சு. மாயவரத்துலேயே மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா சாமி மாயநாத சுவாமி கிழக்கு வீதியிலேருந்து தன்னோட சன்னதி வீதியிலேருந்து புறப்பட்டு கிழக்கு வீதியிலேருந்து தெற்கு வீதிக்கு வருவார். தெற்கு வீதியிலேருந்து திரும்பி சப்ஜெயில்னு ஒரு பகுதி இருக்குது மாயவரத்தில். சப்ஜெயிலில் ஒரு சின்ன கடை தெரிஞ்சு சொல்லுவாங்க. அது அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கும். அது தர்மியாதின பிள்ளையார் கோயில், அது கூட்டில் இருக்கும். அந்த இடத்துல சாமி வந்து வடக்க போவார். வடக்க அது கச்சேரி ரோடு, அந்த பக்கம் கச்சேரி ரோடு. இதுக்கு பேர் பட்டமங்கல தெருவுன்னு பேர். பட்டமங்கல தெரு வழியாக நேராக மணிக்கூண்டு வழியாக வந்து கடத்தூரில் பூந்து பெரிய கடத்தூரில் பூந்து துலாக்கட்டம்னு பேர் காவிரி கரைக்கு வருவார். காவிரி கரையில் தீர்த்தம் கொடுத்து திரும்பி மகாதன தெரு வழியாக தெற்கு வீதிக்கு வந்து வடக்கு வீதிக்கு வந்து திரும்பி கீழ் வீதிக்கு போடுவார். இதுதான் அங்கே முறை. அப்போ சாமி தன்னுடைய வடக்கு வீதிக்கு வந்து காவிரி கரைக்கு வர்றது வழக்கம். இப்போ காவேரி கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த காலத்தில். இப்போ இருக்குது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடத்தூரில். ஆனால் இப்போ பேர்லெஸ் தேட்டர்னு மாயத்தில் இருக்குது. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள் மாயத்தில். பேர்லெஸ் தேட்டருக்கு பின்னாடி மில்லியன் ஒரு ஹோட்டல் இருக்கும். அது இதில் வேறு வாய்க்கால் ஓடுது பாருங்க. அந்த காவிரிக்கு அந்த வாய்க்காலுக்கு பேர் பழங்காவிரின்னு பேர். பழங்காவிரின்னு அதுக்கு பேர். அப்போ என்ன அர்த்தம், முன்னாடி காவிரி அதுதான். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ கோயிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே காவிரி ஓடி இருக்கப்போ எல்லாம் புரிதலே சொல்கிறது. அதுக்கு பழங்காவிரின்னு பேர். பஸ் ஸ்டாண்டை ஒட்டி சின்னதாக ஒரு வாய்க்கால தான் இருக்கும். அது இப்போ சாக்கடை தான் ஓடுறதில்ல. ஆமாம், அதுக்கு பேர் பழங்காவிரின்னு பேர். உங்களுக்கு தெரியுமே மாயத்துக்காரர். எனக்கு பெரியபுராணம் சொல்லி கொடுத்தா சரி ஐயா ராஜமாணிக்க ஐயா அவங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதில் வந்து டைவ் அடித்து குளிப்பாங்களா எல்லாரும். அவ்வளோ தண்ணி போகுமா இப்போ அது சாக்கடையாக போயிடுச்சு. நல்ல தண்ணி வெறியா அப்படி தானே இருக்குது இப்போ. தண்ணி இல்லை, நம்ம பகுதி அப்படி இல்லை. சீசன் அப்பெல்லாம் நம்ம நதிகள் அப்படி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஜீவநதிக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்று கூட்டம் இருந்ததுன்னா நம்ம ஊரெல்லாம் அப்படி தான் இருக்கும். மக்களோட மேலே குற்றம் கிடையாது. நதியில் தண்ணி இல்லைன்னா என்ன தான் பண்ண முடியும்? இப்போ ஆறுங்கிறது பல கழிவுகளை ஏற்றுக்கொண்டு தான் வரும். தண்ணி ஓட்டம் இருந்ததுன்னா கழிவு நிற்க போகிறதில்ல. தண்ணி இல்லாத போது மக்கள் மேலே தப்பு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அதனால் பழங்காவிரின்னு அதே மாதிரி திரு நாகேஸ்வரம் தேவாரத்தில் பழங்காவிரின்னு பயன்படுத்தார் ஞானம்.
ஆறு எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆண்டுக்கு பல வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு தன்னுடைய போக்கை மாற்றி கொண்டே இருக்கும், தடம் மாறிக்கொண்டே இருக்கும். கரையை அறுத்துட்டு புதுசாக பழைய புது கரையை உற்பத்தி பண்ணணும். எக்கர்னு பேர் இருக்கு. எக்கர்னா மணல் திட்டுன்னு பேருங்க. கும்பகோணம் இந்த நான் கும்பகோணத்தில் சாமி கோயில் பேர் என்ன? கீழ்கோட்டம். குழந்தை கீழ்கோட்டத்தை கூத்தனார். கீழ்கோட்டம் தேவாரத்தில் எக்கர்னு சொல்லியிருப்பாரு ஞானசம்பந்தர். மணல் திட்டு எப்படி இருக்குங்கிற, காவேரி வந்து மணல் திட்டை உற்பத்தி பண்ணியிருக்கு. அந்த மணல் திட்டில் உட்காந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அது வந்து பஞ்சம பண்ணல அமைந்திருக்கும். ரொம்ப அற்புதமான தேவாரம் அது. அதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கும்பகோணத்தில் எப்படி இந்த காவிரி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுவார். இந்த மணல் திட்டுகளை தான் சொல்றாரு இந்த இடத்துல. பருத்து அரங்க வெள்ள நீர் ஏற்றான்னு கங்கையை பற்றி பேசுறதுக்காக அவ்வளோ தூரம் போயிட்டோம். புயல் செய்திக்குள்ளே பூந்தாச்சு. அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் போது. எப்போதும் நீ விரும்பி பெருமானுடைய திருவடியை ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குங்க. போத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்து அட்ட ஏதும் நிறைந்தில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாது இடும்பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபாலங்களம். சாமி விஷான குளத்தில் போகிற காட்சியை காமிக்கிறாங்க. சாமியோடைய அந்த விஷபாத்திரங்கிறது என்னது? பிரம்மகபாலம் இல்லையா? பரிகாலம் ஈந்தான் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல சாமிக்கு திருமால பிரம்மா என்ன பண்ணியிருக்கான்? பரிகாலம் கொடுத்த. பரிகாலம் சாப்பிட்ற பாத்திரம் தன்னுடைய இதில். இன்னொரு அற்புதமான பாட்டு காலமேகப்பட பாட்டு ஞாபகம் வருது. பாட்டு என்ன பாட்டுனா, ஏறு கட்டும் கொட்டில் அரங்கமே. காலமேகப்பட ஒரு சாமியை பாடுறாரு. ஏறு கட்டும் கொட்டில் அரங்கமே. எட்டு வரல பாட்டு போடுறது ஞாபகம் வருது. அது எமகத்தில் பாடுற மாதிரி இருக்கும். அதனால் ஏறு கட்டும் கொட்டில் அரங்கமா. திருவரங்கம் என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கு அவருடைய கால வாகனத்தை கட்டி வச்சிருக்கிற இடம். திருமால் சாமி என்னவா தாங்கினாரு? ரிஷபமா தாங்கினார். ரிஷபம் எங்க படுத்து கிடக்கும்? அதெல்லாம் கொட்டாயில படுத்திருக்கும் இல்லையா? அப்ப ஏறு கட்டும் கொட்டில் அரங்கம்ங்கிறார். அப்புறம் வேதனாவன் வாயது லாயமே. திருமாவளோட பிரம்மாவுடைய வாய் என்ன தெரியுமா? இவருக்கு லாயமா. ஏன்னா லாயான்ங்கிறது என்னது? குதிரையை வச்சிருக்கிற இடம். இவருக்கு என்ன குதிரை? வேதம் தான் குதிரை. வேதம் எங்க இருக்கும்? பிரம்மாவுடைய வாயில இருக்கு அப்படிங்கிறார். அப்ப பிரம்மாவுடைய வாய் இவருக்கு லாயம்னார். அற்புதமான கற்பனை இல்லையா? தைரியமான கற்பனை வேற. திருவரங்கம் எப்பேற்பட்டது சேத்திரம், அதெல்லாம் ஒரு பாட்டு கொட்டாரு. ஏறு கட்டும் கொட்டில் அரங்கம்ங்கிறார். பாட்டு முழுசா ஞாபகம் வர மாட்டேது. காலமேகப்பட ஒரு பாட்டு அதான் தொடக்கான. மாடு கிடைக்கும். சாப்பிட வந்துட்ட கண்டுபிடிக்க முடியல. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எடுத்து போடுங்க. கருத்து இதுதான். இன்னொரு கருத்து சொல்றாரு. சாமி சாப்பிட்ற காய்கறி விளையிற தோட்டம் எது தெரியுமா? சாமி சாப்பிட்ற கரிகாய் சாப்பிட்ற காய்கறி விளையிற தோட்டம் எது தெரியுமா? ஈறு இலா சிறு தொண்டன் மனைவி வயிறுங்கிற திருவெங்காட்டு நங்கையுடைய வயிறு தான் இவர் சாப்பிட்ற காய்கறி விளையிற தோட்டமா. இவர் என்ன சாப்பிட்டாரு? பிள்ளைக்கறி சாப்பிட்றாரு சாமி.
பிள்ளைக்கறி எங்கே விளைஞ்சது, அவர் சாப்பிட்ட கறி எங்கே இருந்தது, அம்மாவோட வயிற்றுலாம் உண்டாச்சு. அதனால் திருவெங்காட்டு அம்மையோட வயிறு தான் இவருடைய காய்கறி தோட்டாக்குறாரு. ஆச்சரியப்பட்ட ரொம்ப ஆச்சரியப்பட்ட அப்படி இருப்பார். தைரியமான கற்பனை அப்படி பாடுறது. இந்த பாட்டு இல்லை, இது காலனையும் காட்டுத்தானே பாலனை கொண்ட பழி விமர்சனம். இந்த பாட்டு இல்லை, அது நான் சொல்கிறது வேற. நான் இதில் எங்கே படித்தேன்னா நீங்கள் கொடுத்தீங்களா புத்தகம் தனிப்பாடல், அந்த பாட்டில் தான் இருந்துச்சு. தனி நெட்டில் அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பாட்டை ஒரு தனிப்பாடல் தனிப்பாடல்களோட தர்ப்பணம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் காலமேகப்பட வர அந்த பாட்டு படித்தேன். ஏற்கட்டும் கொட்டில் அரங்கம் இதான் பாட்டுடைய சொல்கிறேன். ஞாபகப்படுத்தினா வீட்டுக்கு போகணும். வீட்டில் வச்சுருக்கேன், வாழ்க்கையில் வச்சுருக்கேன். ஐ மீன் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அந்த பாட்டை. சரி, அதனால் ஓத நெடுங்கடங்கள் எத்தனை சொல்ல வந்தேன். பரிகளம் இந்தான்னார். பிரம்மா வந்து பரிகளம் கொடுத்தார் சாமிக்கு, தன்னுடைய மண்டபத்தை கொடுத்தார். பிரம்மகபாலம்னு பேர். அது என்னது? எல்லாவற்றையும் தூய்மை செய்வதுங்கிறது பெரிய புராணம். அதில் எதை போட்டாலும் அது என்ன ஆகும்? அது உள்ள தூய்மை செய்யுங்கிறார். ஓத நெடுங்கடல்கள், ஓதம்னா அலைன்னு அர்த்தம். ஓதம்னா அலை. ஓதம் வந்துளவும் கொல்லம்பூதூர், கொல்லம்பூதூர்ல ஓதம் வருகிறார். ஓதம்னா அலை, தண்ணி அளவு. ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உயித்து அட்டை, அட்டைன்னா கொண்டு வந்து போடன்னு அர்த்தம். 7 கடலையும் கொண்டு வந்து போட்டால் கூட அவர் பிரம்ம கபாலம் நிறையாதான். ஆமாம் தானே? பிரம்மா சாமியோடைய கபாலம் உள்ளே வாங்கி கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த எப்போ நிறைகிறதோ அப்போ அது கையை விட்டு வெளில போகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது பைரவமூர்த்தி இருக்கக்கூடிய ஒரு சாபம்னே சொல்லுவாங்க, பிரம்மகத்திங்கிறாங்க. இந்த பிரம்மகத்தி அவர் எங்கே தீர்த்துக்கிட்டாரு? பிரம்மகத்தி எங்கே தீர்த்துக்கிட்டார்? காஞ்சிபுரத்தில் போய் சாமி சிவ பூஜை பண்ணி தீர்த்துக்கிட்டார். அப்படியே அவர் பூஜை பண்ண இன்னொரு சாத்திரம் வடுகூர்னு பேர், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அவர் பலி வாங்க போனார் எங்கேயும். திருமால் நெத்தியை பிளந்து அதுலேருந்து நரம்பை எடுத்து விட்டு பலி கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி எல்லா தேவனுடைய ரத்தத்தையும் வாங்கிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அப்புறம் சிவ பூஜை பண்ணி அந்த பிரம்மகத்தி தோக்கி திப்பிச்சிட்டாருன்னு பேர். இந்த பிரம்மகபாலத்தில் எல்லாத்தையும் 7 கடலை போட்டாலும் நம்பாது. ஆனால் இந்த பெண்கள்லாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சாதத்தை போட்டு அது நம்ப பார்க்குறாங்களே, இது என்ன அவங்களுடைய அறியாமல் இருந்தவாருங்கிறாங்க. அவ்வளோதான். ஏதும் நிறைந்ததில்லை என்பார் பேதையர்கள். எண்ணாது இடும்பலியால் எண்ணாது இடும்பலினா அவருடைய பெருமை தெரியாமல் அர்த்தம். என்னோ நிறைந்தவா, எப்படி நிறையும் அது? கண்ணார் கபாலக்களம். கபாலக்களம் கண் ஓட்டை, கண் தொலை இருக்கக்கூடியதாக அந்த கபால ஓட்டைன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பாட்டு பார்த்தோம்? 1 2 3 4 5 6 7 8 பாட்டு பார்த்துருக்கோம். பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டு இந்த அமர்வு நிறைவேற்றிக் கொள்கிறோம். மணி 1 ஆகிட்டு திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. 2 மணிக்கு முத்தி நிச்சயம்.